என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னை அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் பாஜகவுடன் தொகுதி உடன்பாடு சற்று நேரத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் பாஜகவுடன் தொகுதி உடன்பாடு சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. அது குறித்தான செய்தியினை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முன்னிலையில் உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் விப்ரம். இன்னும் சற்று நேரத்திலே அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவர்களுக்கான இடங்கள் எத்தனை என்பது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. அதற்கான தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகத்தான் தற்பொழுது பாஜகவிற்கான தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு புறப்பட்டு இருக்கின்றார். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவை சார்ந்த SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் காத்திருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்தவுடன் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கின்றது. இதில் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான பேச்சுவார்த்தையாக நடைபெற்று பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்தில் போட்டியிடப் போகின்றது என்பது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை கடந்த முறை 23 இடங்களில் போட்டியிட்டிருந்தாலும் இந்த முறை 27 முதல் 29 அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் AC சண்முகம் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து பாஜகவோடு நட்புறவில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட ஒரு சிலர், மேலும் சில சமுதாய அமைப்புகளை சார்ந்தவர்களும் கூட தாமரை சின்னத்திலே போட்டியிட இருக்கின்றார்கள். எனவே பாஜக தான் பெறக்கூடிய 27 முதல் 29 வரையிலான அந்த தொகுதிகளிலே சமுதாய அமைப்புகள் உள்ளிட்டவர்களுக்கு எல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க இருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் 3 மணிக்கு பிறகாக அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருக்கின்றார். அதன் நிறைவாக அவரும் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகின்றது என்பதற்கான கூட்டணி தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தற்பொழுது பெற்றிருக்கின்றார்கள் அதிமுக உதவியுடன். இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 அல்லது 18 என்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களும் அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் வந்தவுடன் அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் TTV தினகரனும் அடையாறிலிருந்து தற்பொழுது ராயப்பட்டி புறப்பட்டிருக்கின்றார். அவரும் வருகை தந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதி செய்து கொள்ள இருக்கின்றார். எனவே அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியினுடைய முழுமையான அந்த தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் கையெழுத்தாக இருக்கின்றது என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார்கள். அதன் நிறைவாக தற்பொழுது இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதிகளை கூட்டணியிலே வழங்கப் போகின்றார்கள் என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அதிமுக தலைமையிலான கூட்டணியாக அமைந்திருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டணியில் பாஜகவோடு ஏற்கனவே நட்புறவில் இருந்தவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட 7க்கும் கூடுதலான பெரிய கட்சிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் காத்திருக்கின்றார்கள். பியூஷ் கோயல் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையை வந்தடைய இருக்கின்றார். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கின்றது. இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே பாஜக சார்பில் வந்திருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை இன்று காலை கிண்டியில் சந்தித்து பேசியிருந்தார்கள். எனவே அவர்களுக்கான இடங்களும் கிட்டத்தட்ட பாஜக தரப்பில் சொல்லிவிட்டார்கள் எத்தனை இடங்களில் அவர்கள் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை. எனவே மொத்தமாக இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. மொத்தமாக ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது தெரிய வரும். அதன் பிறகு எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது இறுதி செய்யப்படும். வரும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை விரைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள்.
தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக வர இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வர இருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தத்தை விரைந்து கையெழுத்திட வைத்து அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் இறுதி செய்து அறிவித்து உடனடியாக வேட்பாளர்கள் மூலமாக தொகுதி அளவிலே தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தற்பொழுது முடிவு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் உடனடியாக இன்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தன்னுடைய ஒரே நாள் வருகையிலேயே கூட்டணி உடன்பாட்டை எட்டக்கூடிய விதமாக பாஜகவோடு இருக்கக்கூடிய அந்த கட்சிகள், அதிமுக தலைமையிலாக அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் எஞ்சிய கட்சிகள் உள்ளிட்டவர்களை ஒருங்கிணைத்து இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் பியூஷ் கோயல் அவர்கள் வர இருக்கின்றார். பாஜக சார்பிலே நைனா நாகேந்திரன், பாஜகவின் மாநில தலைவர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்கள் வந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு இன்று மாலைக்குள்ளாக இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது தெரியவரும். முக்கியமாக அதிமுகவை பொறுத்தவரை எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் உறுதியாக தெரியவரும். இப்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கின்றார். சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகைக்கு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் வந்திருக்கின்றார். அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்று அழைத்து செல்கின்றார்கள். எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தினுடைய வாயிலுக்கு வருகை தந்து பியூஷ் கோயலுக்கு மலர் கோத்து கொடுத்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக இருக்கின்றன. தனியார் நட்சத்திர விடுதியிலேயோ அல்லது கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை வகிக்கக்கூடிய பாஜகவின் அலுவலகமோ இல்லாமல் தமிழகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ற அடிப்படையில் அதிமுக தலைமையிலாக இந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கின்றன. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பியூஷ் கோயல் வந்திருக்கின்றார். இப்பொழுது அவரை வரவேற்று அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண்கிறோம். முதல் தளத்திலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தொகுதி பங்கீட்டுக் குழுவிற்கான பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். பியூஷ் கோயல் மட்டுமின்றி நைனா நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர், அதே போன்று பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதிமுக மற்றும் பாஜக இடையிலான பேச்சுவார்த்தையாக இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜான் பாண்டியன், புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான இடங்கள் எத்தனை என்பதும் உறுதி செய்யப்பட இருக்கின்றது. முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. இன்னும் சில நிமிடங்களிலே இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டு அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பது உறுதி செய்யப்படும். அதன் மூலமாக அதிமுக மற்றும் திமுக எந்தெந்த இடங்களில் எல்லாம் நேரடியாக மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதும் தேர்தல் களத்தில் தெரிய வரும். ஏனென்றால் கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டு அதன் பிறகுதான் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் போட்டியிடப் போகின்றார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படும். ஆனாலும் கூட இந்த உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு ஓரளவிற்கு அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை உறுதி செய்துவிட முடியும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தங்கள் ஏற்கனவே களம் கண்டிருந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்பது அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே ஓரளவு தெரிந்துவிடும். அதன் காரணமாக அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகளின் பெயர்களும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உடன்பாடு எட்டப்படுகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகின்றன என்ற விவரம் தெரிய வரும். அந்த விவரம் தெரியும் பொழுது கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் கண்டறியப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றன.